உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க இல்லையா? இப்போது 2025-26 தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்மளோட 2025-26 தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமம்சர் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2025-26 பற்றி தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களே இந்த ஜோதிட சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது நான் டேரெக்டாகவே மேஷ ராசி அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு ராசின்றதுனால 2025-26 தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? 2025 தமிழ் புத்தாண்டு இந்த விஸ்வாஸ் சுக வருடம். உண்மையில் மேஷராசி எப்பயுமே சூரியன் எந்த ராசியில் அந்த மேஷத்தில் உச்சமடைகிறது தான் நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம். வருடத்தின் துவக்கத்திலேயே 5 கூடிய சூரியன், மேஷத்திற்கு 5 கூடிய சூரியன் உடம்புல உச்சமாகிறது. இது வருடம் நடக்கிறது தான். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் அதிசயமாக மீனத்தில் 4 கிரகங்கள் உச்சம் பெற்ற சுக்கிரன், ராகு, அதே மாதிரி புதன் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துல குரு. ஸோ வருடத்தினுடைய பிற்பகுதியில் குரு 3ஆம் இடத்திற்கு மறைகிறார். ஸோ இவருக்கு ஒரு விபரீத ராஜயோகம் என்னென்னா 12 கூடிய குரு 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. அட் த சேம் டைம் இவங்களுக்கு கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் 5 கூடிய கேது என்னென்னு தருவார்னா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திருப்பு முனைகளை உண்டாக்குவார். 11ஆம் வீட்டிலே ராகு, அதனால் செய்யும் காரியங்களில் ஜெயங்களை உண்டாக்குவார். ஸோ மேஷராசிக்காரர்கள் இது வரைக்கும் இந்த 7.5 சனியால் ஏற்பட்ட பாதிப்பு, 12ஆம் வீட்டில் சனி வர்றதுனால பாதிப்புன்னு வச்சுட்டாலும் தமிழ் புத்தாண்டு அப்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி குரு டிரான்சிஷன், ராகு டிரான்சிஷன்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனிங்கிறது ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அது காம்பன்சேஷன் ஆகிடும். ஸோ குரு தரும் நற்பலன்களாக 7ஆம் இடத்தை மேஷராசிக்காரங்க பார்க்குறதுனால அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், வெளிநாட்டு யோகங்களுக்கு போவாங்க, 6 தாண்டிய பயணமாவது செல்வாங்க. அட்லீஸ்ட் இங்கேருந்து கர்நாடகா அல்லது வேறு ஊர் ஆந்திரா அந்த மாதிரியான போகிறதுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் தொழில் முனைவராவதற்கான எல்லா பாக்கியங்களும் உண்டு. இப்போ 7.5 சனின்றதை நீங்களே சொன்னீங்க. 7.5 சனி அப்படின்றதுனால மேஷராசி எதுவும் பயப்பட வேண்டாமா? 7.5 பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா 7.5 சனி வந்தாலே இப்போது மேஷராசிக்காரர்களை எல்லா சேனல்ஸ்லையுமே உங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே குருவினுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் என்பதே இல்லை. குருவினுடைய வீட்டில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கிஃப்டட். ஏன் அப்படின்னா குருவோட வீட்டில் சனி இருக்கிறதுனால சனி அவர்களை ஒன்றும் பண்ண போகிறது, இந்த உலகத்தில் யாருக்குமே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சனி. செகண்ட் திங், மேஷத்தில் சனி நீச்சம். அடுத்த 2.5 வருஷமும் அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம், ஏன்னா சனி லீவில் போகிறார், நீச்சம். ஸோ மொத்தம் 7.5 வருஷத்தில் முதல் 2.5 வருஷம் குரு கூட இருந்து சரியாக போச்சு, அடுத்த 2.5 வருஷம் நீச்சமாகி சரியாக போச்சு. கடைசி 2.5 வருஷம் சனியோட குணமே என்னென்னா 5 வருஷம் பாடாப்படுத்தினா கடைசி 2.5 வருஷம் கொடுத்துட்டு போவார். அவர் ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இவங்க அதுலேருந்து ஜம்ப் ஆகிடுறாங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை லக்கீலி அவங்க அந்த 7.5 சனியை மீட் பண்ணாமே அவங்க 7.5 சனி முடிஞ்சு போயிடும். உண்மையாகவே மேஷராசி இருக்கவங்க இந்த சனி அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இப்போ இது கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்கு. வணக்கம் சார். பத்மநாபன் சொல்ல ஏனாவிட்டு வரும் சார். சார் சனி பயிற்சி திருநள்ளாலாம் 2026 தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திருக்கணித பிரகாரம் 2025ன்னு சொல்கிறாங்க. இதை எதை நம்ம எடுத்துக்கிறது சார்? நம்ம இந்த 2025 எடுத்துக்கிறதா 2026 கணக்கில் எடுத்துக்கிறதா சார்? அருமையான கேள்வி. 2025 சனி பயிற்சியா 2026 சனி பயிற்சியான ஒரு பிரபல ஜோதிடர் ஒருத்தர் சொன்ன கூற்றுக்கு மறுமொழி சொல்லுகிறேன். உண்மையில் என்னென்னா நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதைத்தான் நம்ம சிஸ்டம் நம்ம ஏற்றுருக்கோம். இப்போ சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கு, நாளை காலையில் 6 மணிக்கு தானே சூரியன் உங்களுக்கு அடுத்த நாள் உதயம் வந்தால் தான் உங்களுக்கு 24 மணி நேரம் முடியுது. நடுவில் 12 மணிக்கு உங்களை யார் குட் மார்னிங் சொல்ல சொன்னால் இந்த டே முடிஞ்சதுன்னு உங்களுக்கு எந்த கால்குலேஷனில் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள்? இந்த கால்குலேஷனுக்கு பதிலே கிடையாது. உலகமே ஏற்றுன்ற ஒரு விஷயம் 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்கி 12 to 12 கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம். 6 to 6 கேலண்டர் ஃபாலோ பண்ணலை. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் திங், அப்படியா இருந்தால் இவங்கெல்லாம் நியூ இயர் கொண்டாடக்கூடாது. இவங்கெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிங்கிறதே உங்களுக்கு கிடையாது.
அப்படி ஒன்று இருந்தால் ஜனவரி 1ஆம் தேதி காலைல 6 மணிக்கு தான் அவங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லணும், 12 மணிக்கு சொல்லக்கூடாது. உங்களை கிண்டல் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஒரு இடம் இருக்குது, என் தம்பி சரவண வீடு இப்போ வளசரவாக்கத்தில் இருக்குது. அவர் வீட்டை கண்டுபிடிக்க நான் இங்கே இருக்கிற 2 பேர்கிட்ட ஒரு பூ கட்டுறவங்க 2 பேர்கிட்ட, அங்கே இருக்கிற பொட்டி கடைக்காரங்க, அங்கே இருக்கிற கோயிலில் விசாரித்து போகிறது பழைய காலத்து டைப். ஜிபிஎஸ் மேப் போடுறார், ஜிபிஎஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், வீட்டு வாசலில் கொண்டு போய் விடுது. இது புது டைப். அது எப்படி நீ விடலாம்? நீ 4 பேர்கிட்ட கேட்கணுமேன்னு கேட்டால் 4 பேர்கிட்ட நான் ஏன் கேட்கணும்? இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன். தட் சேம் திங். வாக்கியம் என்பது ரிஷிகள் சொன்ன வாக்கு என்பதால் அவர்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம். நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ பேசுகிற ஜோதிடரே நான் திருப்பி கேள்வி கேட்குறேன். 12 மணி 41 நிமிஷம் 36 செகண்டு நான் சொல்கிறேன். இவர் அதை அப்படியே மாற்றி நாழிகையில் நீங்கள் இப்போ நின்றுட்டுருக்கிற நேரம் 23 நாளிகை 36 இப்படிலாம் பேசுவாங்களா? யாராவது நாளிகையை ஃபாலோ பண்ணுறோமா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது. தைப்பொங்கல் வந்து ஜனவரி 15 தான் தைப்பொங்கலா, அல்லது ஏப்ரல் 14 வர்றதுனால சொல்கிறேன் இதுதான் தமிழ் புத்தாண்டா, அது தமிழ் புத்தாண்டா என்று கேட்பவர்களுக்கெல்லாம் கூட நான் சொல்கிறேன், நாம் பின்பற்றுவது எந்த முறை? உங்கள் பையனோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணு மாயாவோட டேட் ஆஃப் பர்த் 10/5/2015 இப்படி தான் நான் சொல்கிறேன். இது உலகமே ஏற்றுக்கிட்ட சிஸ்டம். இல்லை சார், மாசி மாதம் 6ஆம் தேதி ஒரு நிறைந்த அமாவாசை வளர்வது தேய்பிற திதி, அடுத்த நாள் விடிஞ்ச பிரதம அப்படின்னீங்கன்னா ஸ்கூல்காரில் எச்எம் என்ன லூஸுன்னு நினச்சிக்குவான். கண்டிப்பாக லூஸுன்னு தான் நினைப்பான். அதனால் வாக்கியம் மேபி இருக்கலாம், வாக்கியம் சில நேரங்களில் தேவைப்படுகிறது. ஆனால் உலகமே நாம் திருக்கணிதப்படி மாறிய பொழுது உலகத்தில் 99% நம்ம இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம், ஆங்கிலேய சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம். எனும் பொழுது திருக்கணிதத்தில் வர்ற கரெக்ஷன்ஸ், டேட்டு, மந்த்து, இயரு, பிளேஸ் ஆஃப் பர்த், லேட்டிடியூடு, லாங்கிடியூடு பேஸ் பண்ண கால்குலேஷன் இஸ் த பெஸ்ட் திங். முடியாது, நான் ரிஷிகள் சொல்கிறது தான் கேட்பேன், தாராளமாக கேளுங்க. ப்ரிசிஷன் இஸ் த மேட்டர். கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க, 2 தெரு முன்னாடி போய் சேருவீங்க. அங்கே 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் போய் அப்படியே பண்ணிக்கிங்க. நான் வீட்டு வாசலுக்கு போகிறதுக்கு ஐடியா சொல்கிறேன். அவ்வளோ சார். உங்களுக்கு என்னுடைய ஜோதிட வணக்கம் சார். சார், இப்போது ராசியை வச்சு பலனா, லக்னத்தை வச்சு பலனா, நட்சத்திரத்தை வச்சு பலனா, நட்சத்திரம் நின்ற ராசியாதிபதி வச்சு பலனுங்களா, இல்லை சாரம் கொடுத்தவர்களுக்கு பலன் எடுக்கலாமா? இது எது சார் சரியாக வரும்? நீங்கள் இயற்கையிலே அழகாக இருக்கிறீர்களா? இந்த கண்ணாடி அணிந்ததால் அழகாக இருக்கிறீர்களா? இந்த ஆடை அணிந்ததால் அழகாக இருக்கிறீர்களா? இல்லை முடி கட் பண்ணிக்கிட்டதால் அழகாக இருக்கீங்களா? நீங்கள் எதனால் அழகாக இருக்கீங்க? இல்லை சார், நான் கேட்டது இதே மாதிரி தான் கேள்வியும். இது எல்லாம் சேர்ந்தது தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கணித விஷயத்தை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது சில பேர் ஒரு காலத்தில் ஹோரையை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கு அடிப்படையில் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது. இந்த ஹோரைகளை வைத்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஹோரையை ஒரு ஸ்கோப் வைத்து பார்த்தால் ஹோராஸ்கோப் என்று சொல்வதைத்தான் பிறகு ஹாராஸ்கோப் என்று அழைத்தார்கள். இது ஒரு காலம் ஹோரை. பிறகு இந்த நட்சத்திர வடிவங்களை வைத்து 27 நட்சத்திரங்களை வைத்து மட்டுமே இங்கே இருக்கிற மாலுமிகள்லாம் கப்பல் பயணங்களை மேற்கொண்டதும், அரிஸ்டாட்டில் போன்றவர்கள், கலிலியோ போன்ற உலகம் உருண்டன்னு சொன்னது, இது போன்ற விஷயங்கள், இது அமாவாசை, இது பௌர்ணமின்னு கண்டுபிடிச்சது, இதெல்லாம் நடந்தது. பிறகு கோள்களின் இயக்கத்தை பற்றி நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாட்ஸ்ட்ரோமோட கருத்துக்கள்லாம் அஸ்ட்ராலஜின்னு ஒரு விஷயம் உருவாச்சு. இதை இன்னும் ப்ரீஃபாக போகணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பிறந்திருக்கார், ஒருத்தருக்கு பர்த்டே, ஒருத்தருடைய பிறந்த தினம், இதை எதை வச்சு கொண்டாடுவீங்க? டேட் வச்சு, நட்சத்திரம் வச்சு தான் சொல்லுவாங்க. நட்சத்திரம் வச்சு கொண்டாடுறீங்க. இருங்க வரேன், நான் புரிய வச்சிடுறேன். இது நான் இட்ஸ் நாலேஜ் ஷேரிங். எனக்கு தெரிலன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒருத்தர் பிறந்ததை நட்சத்திரத்தை வச்சு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஏன்னா நம்மலாம் மனிதர்களுக்கு 27 நட்சத்திரங்கள் பொருந்தும். ஆனால் ஒரு தெய்வ காரியம் அல்லது நமக்குள்ளேயே மனிதர்கள் அமரராகிவிட்டால், நம்ம அப்பா இருக்கார், அவர் இறைவனடி சேர்ந்துட்டா திதியை வச்சு கொண்டாடுறீங்க. ராம நவமி, அஷ்டமி, கோகுலா அஷ்டமி, இப்படி தான் சொல்கிறீங்க. அப்போது தெய்வங்கள் சார்ந்ததை திதிகளை வைத்தும், மனிதர்கள் சார்ந்ததை நட்சத்திரங்களை வைத்தும் நம்ம அளவிடுகிறோம். நட்சத்திரங்களும் தேவை, திதிகளும் தேவை. இதை பற்றி ப்ரீஃபாக போனால், ஒரு காலத்தில் சந்திரன் பூமியை விட்டு 12 டிகிரி நகர்ந்து செல்கிறது. ஒரு நாளைக்கு 12 டிகிரி, சரியா? 10 நாளைக்கு 120 டிகிரி, 15 நாளைக்கு 180 டிகிரி சந்திரன் பூமியை விட்டு நகர்ந்து போகுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நாளைக்கு சந்திரன் பூமியை விட்டு 12 டிகிரி நகர்கிறது.
10 நாளைக்கு 120, 5 5 12 60, 120 60 180. அப்போது சந்திரன் பூமியிலேருந்து 180 டிகிரி மேலே ஃபுல்லாக வந்தால் இது ஃபுல் மூணு, 180 டிகிரி கீழே ஃபுல்லாக போனால் இது நோ மூணு. ஓகே, இதுக்கு பேர் அமாவாசை, இதுக்கு பேர் பௌர்ணமி, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன விஷயம்னா, ஒரு காலத்தில் களப்பிரர் காலத்தில் தமிழன்னை தன் அரியாசனத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட போது, அதாவது தமிழ் இந்த ஆட்சி செய்யவில்லை, சமஸ்கிருதம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பீரியடில், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மனசு சரியில்லை, மனசுங்கிறது சமஸ்கிருதம், சந்தோஷமாக இருக்கேன் சமஸ்கிருதம், ஆசையாக இருக்குது சமஸ்கிருதம், இங்கே எல்லாமே சமஸ்கிருதம் தான். உள்ளம்னா தான் தமிழ், விருப்பம்னா தான் ஆசை, இது எல்லாமே சமஸ்கிருதம். அது அப்புறம் போகலாம். ஸோ அப்போ சமஸ்கிருதம் தான் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த ஃபுல் மூன் டேக்கு அடுத்த முதல் நாள் பிரதம அப்படின்னா முதன்மையான அர்த்தம். அதனால தான் பிரதம மந்திரி, பிரதமைத்துவம், பிரதமனா முதன்மைன்னு அர்த்தம், முதன்மை மந்திரி பிரதம மந்திரி. ஸோ அதை ஷார்ட்டாக பிரதமை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து த்வி என்றால் 2 என்று பொருள். த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதக மன்வந்திரேன்னு தான் சங்கல்பமே வரும். த்விதீயனா த்வீனா 2, அப்போ த்விதீயை அப்படின்னா 2ஆம் நாள். இட் இஸ் நத்திங் பட் 1 to 3. அதைத்தான் நம்ம கண்டென்ட் பண்ணி இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வியாபாரம் இல்லை, அது ஜஸ்ட்டு 1 to 3. அந்த பிரதமைக்கு வாய் இருந்தால் நம்மளை அசிங்கமாக திட்டும். அதுக்கு அது ஒரு நல்ல நாளும் இல்லை, கெட்ட நாளும் இல்லை. சந்திரன் நம்ம விட்டு போன 2ஆவது நாள்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் 2ன்னு சொல்லலாம், 2ன்னு சொல்லலாம், தோன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அடுத்து 3 அப்படின்னா திருத்தியை, அதுலேருந்து வந்து தான் 3 ரோசஸ்லாம், திரிகாலம், திரியாரிஷி, 3னா 3, அதை திருத்தியைன்னு சொல்கிறோம். அடுத்து வேகமாக சொல்லிடுறேன். சத்துர்னா 4, சதுர்புஜம், சதுர்வேதம் அப்படிலாம். ஸோ சத்துர்னா 4, அப்போ சதுர்த்தி அப்படின்னா சந்திரன் நம்மகிட்ட போன 4ஆம் நாள். பஞ்சகவ்யம், பஞ்சமகா பாதகம், பஞ்சபூதம், 5னா பஞ்சமி. அடுத்து ஷஷ்டி, ஷட் கோணம், அந்த மாதிரி ஷட்டுன்னு வந்தால் 6, அப்போ சந்திரன் நம்மகிட்ட போன 6ஆம் நாள். அடுத்து சப்தஸ்வரங்கள், சப்த மாதா, சப்தனா 7, அப்போ சப்தமி. இன்னைக்கு நாள் என்ன? அஷ்டமி, அப்போது அஷ்டமம், அஷ்டம சனி, அஷ்டம குரு, அஷ்டனா 8, அஷ்டமி. அடுத்து நவதுர்கா, நவகாளி, நவனா 9, நவதுர்கா, அப்புறம் நவராத்திரி, நவனா 9, அப்போ நவமி. அடுத்து தசாவதாரம், தசமகா வித்யை, தசனா 10, இப்போ தசமி. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ 120 டிகிரி வந்துருச்சு. ஏகன் அநேகனடி இறைவனடி போற்றி. ஏகம்னா 1 என்று பொருள். ஏக ப்ளஸ் தசமியில் இருக்க தசியை சேர்த்துனீங்கன்னா ஏகாதசி, த்வி தசி, துவாதசி, த்ரி தசி, திரையோதசி, சதுர் தசி, சதுர்தசி, அமாவாசை. அவ்வளோதான். இதில் எந்த நாள் நல்ல நாள்? ஒரு நாளும் நல்ல நாள் கிடையாது, ஒரு நாளும் கெட்ட நாள் கிடையாது. ஆனால் இங்கே வியாபாரம் ஓடணும். அஷ்டமி அன்னைக்கு கெட்ட நாள்னா அஷ்டமி சொன்னிச்சா உங்கள்கிட்ட? அஷ்டமி அன்னைக்கு தான் கோகுல அஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்தார். அப்போ கிருஷ்ணரை கேவலப்படுத்துறீங்களா? ராமநவமி அன்னைக்கு தான் ராமர் பிறந்தார். நவமி ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொன்னிச்சா? இட் இஸ் எவ்ரிதிங். நம்ம புரிந்து கொண்டது வேறு, சயின்ஸ் வேறு, உண்மையிலேயே இதுக்கெல்லாம் அர்த்தம் வேறு. அப்போ திதிங்கிறது இந்த 15 நாட்களில் அளவிடப்படுவது. இதை வச்சு 27 நட்சத்திரங்கள் அளவிடப்படுகிறது, 5 கரணங்கள் அளவிடப்படுகிறது. இது ஒன்று ஒரு கால்குலேஷன். ஆனால் ஜோதிடம் என்பது அடிப்படையில் கிரகங்கள் அமைந்திருக்கும் அமைப்பை வைத்து தான். மற்றதெல்லாம் சும்மா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மணி என்ன? 3:40. 3 4 7, 7னா கேது. இந்த 1 மணி நேரத்துக்கு கேது இன்சார்ஜ். நட்சத்திர லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, தினாதிபதி, இந்த 5 பேர் எடுக்கிறது தான் இந்த நாளோட டிசிஷன். இந்த 5 பேர் எடுக்கிறது தான் டிசிஷன். அப்போ இது ஒவ்வொரு 1 hour மாறும், ஒவ்வொரு செகண்ட் மாறும், ஒவ்வொரு மினிட் மாறும், ஹோரப்படி பார்த்தா மாறும், இப்படி மாறிண்டே இருக்கும். இது ஒன்று ஒவ்வொரு கால்குலேஷன் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு ஜென்ரலாக என்ன தேவைன்னா, இந்த 1 month என்ன நடக்கும் அப்படிங்கிற ஸ்கோப் தெரிஞ்சால் போதும். ரொம்ப பெக்குலியராக போனால் உங்களுக்கு யூ கேன் நாட் சர்வைவ். ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் 46 டிகிரி தள்ளி இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அதே மாதிரி உள்ள ஒரு பெண் ஜாதகத்தை தான் இணைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து சார்? அப்படி ஒரு பெண் உங்களுக்கு உலகத்திலே கிடைக்க மாட்டான். நீங்கள் ஒரு ராசின்னு ஒன்று எடுத்துகிட்டு இதே மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்துருங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஆளுன்னு. அப்படி ஒன்று இந்த உலகத்திலே நடக்காது. மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இஸ்க்ரா பேன்வெஸ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இங்கிலாந்தில் தான் பிறந்திருக்கான்னா அந்த பொண்ணு கூட தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். நீங்கள் இங்கே யாரு கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. திருமணம் என்பதும் குழந்தை என்பது நீங்கள் முடிவு செய்வதில்லை, அது சொர்க்கத்தில் முடிவு செய்வது. அதனால தான்
லவ் மேரேஜ் எனக்கும் என் மனைவிக்கு ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமணம் நீங்கள் முடிவு செய்வது அல்ல. இந்த டிகிரி வச்சு தான் இந்த பொண்ணுனா அப்போ இந்த உலகத்தில் டைவர்ஸே நடக்காது. இது எல்லாம் இது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ஜோசியத்தை புரிஞ்சிக்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே கிரகங்களை உங்களை புரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் தெய்வ ரகசியங்கள். கல்யாணம் தெய்வ ரகசியம், சாவு தெய்வ ரகசியம், பிறப்பு தெய்வ ரகசியம், குழந்தை தெய்வ ரகசியம். யூ கேன் ப்ரிடிக்ட். ஆனால் உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா, உங்களுடைய பழைய காதலி சித்ரா வேறு வடிவில் பிறந்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தால் அதுதான் நடக்கும். பீஷ்மாச்சாரியாரை கொன்னது யார்? அவள் கையால் தான் சாவுன்னா அவள் கையால் தான் சாவு. அவ்வளோ பெரிய ஆச்சாரியார், ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் இந்த திருமணத்துக்கு கரெக்டான பொருத்தம் தேடுறேன் அப்படிப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துட்டு தான் இருப்பான். அவன் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது, சுவாமி நினைக்கிறது தான் நடக்கும். திடீர்னு ஒன்றும் முடியாமல் பக்கத்து வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடுவார், அவ்வளோதான். இவன் இங்கே தான் இருந்திருக்கா, இது தெரியாமல் இவன் 8 ஊர் சுற்றிட்டு வந்திருக்கான். திதியை பற்றி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு வரார். தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த 14ஆம் தேதி குரு உடம்புல இருக்கார், 5, 7, 9 பார்க்குறார். அதே நல்ல விஷயந்தான். இருந்தாலும் குரு 2ஆம் வீட்டிற்கு தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது இன்னும் அதிக பலன்கள் 6, 8, 10 பார்ப்பார். உடல் வியாதிகள் எல்லாம் சரியாகும். அட் த சேம் டைம் சனி தரும் நற்பலன்களாக சனி 11ஆம் வீட்டில் ஜெயஸ்தானத்தில் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அங்கிருந்து 7ஆம் பறவையாக 5 பார்க்கறதுனால புத்திர பிராப்தி உண்டாகும், சந்தான பிராப்தி. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் என்பவை கிடைக்கும். அதே மாதிரி சனி 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அவங்களுக்கு நிலை சொத்துக்கள் அதிகமாகும். தங்கம், கட்டடங்கள் போன்ற நிலை சொத்துக்கள், பத்திரம், பாண்டு போன்ற விஷயங்கள், நிலையான அசட்ஸ், அசையா சொத்துக்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் அதிகமாகும். மாங்கல்ய பலம். ரிஷபராசிக்கார பெண்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறாங்க, அவங்க கணவர் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எழுந்து வந்துடுவாங்க. குரு தரும் சனி தரும் நற்பலன். சனியே பார்த்துட்டார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பாங்க. ரிஷபம் இவ்வளோ டாப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசாங்க வேலை உத்தியோகம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ காத்துட்ருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கான பலன்கள்? அதற்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா சனி 11 வந்தால் தொழில் முனைவராக்குவார். சனி எப்படின்னா எந்த தொழில் செய்தாலும், சனினால இரும்பு, மிஷின் ஷாப்பு, நம்ம சொல்கிற லேத்து, விஎம்சி, சிஎம்சி, அது போன்ற விஷயங்கள். ஸோ குரு 2ஆம் வீட்டில் வர்றதுனால இன்னோவேஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷ்னரி கடை வைக்கிறவங்க, புத்தகங்கள் பாடநூல்கள் கடை வைக்கிறவங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, கரும்பலகை, படிப்பு, மடிக்கணினி, இந்த லேப்டாப் சம்மந்தப்பட்ட, குருனாலே புதன்னா இன்னோவேஷன், புதனோட வீட்டில் குரு இருக்கார். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். ஒலி கற்றைகள், அதாவது தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பணம் வர்ற ஒரு அற்புத விஷயமாக இருக்கும். அருமை. அடுத்ததான் மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம் இந்த வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறக்குதோ இல்லையோ மிதுனராசிக்காரங்களுக்கு பிறக்குது. காரணம், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி வரார். இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்தில் 10ல் சனி மட்டுமா வராருன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட, ராகுவோட, புதனோட எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி 3 கூடிய சூரியன் உச்சமடைகிறார். எல்லா நற்பலன்களும் இருக்குது. சூரியன் உச்சமடைகிறார். ராசிநாதன் செவ்வாய் மட்டும் உடம்புல கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அவரும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து, இப்போ இந்த வருடம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, சுக்கிரன் ரொம்ப நாள் மீனத்தில் உச்சமாக இருக்க போகிறார். அதே மாதிரி செவ்வாய் ரொம்ப நாள் கடகத்தில் இருக்க போகிறார். இந்த வருடம் ஒரு வித்தியாசமான வருடம். எல்லா கிரகங்களும் ரொம்ப லாங் ஸ்டே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 3 கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் மட்டும்தான் அதிசயமாக நடக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஏதாவது சனி பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், வருஷாந்தம் ஆனால் குரு பயிற்சி கம்பல்சரி வரும். இவரி 1.5 இயர் ராகு கேது பயிற்சி வரும், 2.5 இயர் சனி பயிற்சி வரும். ஆனால் 3 பயிற்சியும் நடக்கிற ஒரே வருடம்னா அது இந்த வருடம் தான். ஸோ அதனால் இந்த சனி 10ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு சிறப்பு. வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குவார். பிராண்டு, புஷ்பான்னா ஃபயர் இல்லை, ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் ஆக்குவார். இவரை உங்களை தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு பிராண்ட் ஆக்குவார். அது என்ன கடை வச்சுருந்தாலும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப ஹிட் ஆகிடும். சாதாரண பாட்டு பாடியிருப்பாங்க, யார்ரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்க, ஆனால் அது பெரிய ஹிட் ஆகிடும்.
அது எது ஹிட் ஆகுதுங்கிறது சனி தான் முடிவு பண்ணுவார். என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரப்படி சனி வலுத்தால் அவர்கள் பிரபலமாயிடுவாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜாதகமெல்லாம் சனி உச்சமாக இருக்கும், சனி பலமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும். சனி 10ஓட சம்மந்தப்பட்டிருப்பார். 10ஓட சம்மந்தப்பட்டதால் மிதுன ராசிக்காரர்கள் வறுமை ஒழியும். குரு உடம்புல இருந்ததுனால முதல் திருமணம் ஃபெயிலியர், 2வது திருமணம் நடக்குமா? குரு 7 பார்த்துட்டார், 2வது திருமணம் நடக்கும். சில பேருக்கு ஃபாரின் கடல் கடந்து போகிற யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் வெற்றி. சார் வணக்கம் சார், என் பேர் சுஜாகர். வணக்கம். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். உங்கள் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 99% நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துருக்கு. ரொம்ப நன்றி. நான் இன்னும் ஒரு 1%க்கு படிக்கிறேன். கண்டிப்பாக. இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் நிரந்தர வேலைன்னு ஒன்று அமைப்பே இல்லையா சார்? எப்படி ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸோ வேலை மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நிரந்தர வேலையே கிடையாது சார். மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இதனால தான் அந்த அமைப்பு இருக்குதா இல்லை நிரந்தரமாகவே அப்படி தான் இருக்குமா சார்? என்றைக்குமே 2 ராசிகளுக்கு நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. இது நிறைய பேருக்கு பாடம். மீன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே எப்படின்னா அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லி தான் இவங்களுக்கு பழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மீனராசி, நான் எந்த மிஷினும் ஓட்டலை, நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா குரு என்ன பண்ணுவார்னா, குரு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், அவரை நீங்கள் வேலை செய்ய சொல்லக்கூடாது. அந்த மாதிரி மிதுன ராசிக்கு 10 குடையவன் குரு, தொழில் காரகனே குரு தான். நீங்கள் வாத்தியாராக போகலாம், சொல்லிக் கொடுக்குற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போகலாம், இதெல்லாம் தான் உங்களுக்கு வருமே தவிர உங்களை கூட்டிகிட்டு போய் வேலைலாம் செய்ய சொன்னால் உங்களுக்கு வேலையே தெரியாது. ஈவன் எனக்கு சுற்றி எடுத்து ஆணி அடிக்க கூட தெரியாது. பிகாஸ் 10 குடைவன் குரு. குரு தொழிலோட சம்மந்தப்பட்டால் குரு மாதிரி தான் உங்களை வச்சுருப்பார். ஆஃபீஸில், நம்ம ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மொரேல் இன்சார்ஜு, சேஃப்டி இன்சார்ஜு, இந்த மராமத்து, பிஆர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருப்பான். அவங்கெல்லாம் தான் சாட்சாத் குரு. அவங்களுக்கு அதுதான் தெரியும். பவர் பாயிண்ட் போடுவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க, அடுக்கி வைப்பாங்க, ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் திடீர்னு ஷாப்பில் ஒரு ஆடிட்லாம் பண்ணால் பயந்துருவாங்க. அவங்களுக்கு மிஷின் சத்தமே ஆகாது. அவங்க ரொம்ப சாஃப்டஸ்ட்டு. அந்த மாதிரி அதே சில பேர் இருப்பாங்க, ஷாப்பில் விட்டு மேலே ஆஃபீஸ்க்கே வரமாட்டாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க, ஏசிலாம் குளிருங்கம்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் தொழில் செட் ஆகலைன்னா, நீங்கள் பிகாஸ் யூ ஆர் ட்ரையிங் டு ஒர்க்கு. வேலை செய்கிற வேலையாக தேடி தேடி போகிறீங்க. வேலை செய்கிற வேலை வராது, உட்காந்துட்டே பேசுகிற வேலை வரும். அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், யூடியூப் டெவலப்பர், அந்த மாதிரி கதை கவிதை எழுதுறது, அதெல்லாம் பண்ணால் வரும். ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. உண்மையாக மிதுன ராசிக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்ததாக கடகம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகத்திலே ஒரு சங்கம் வைத்தால் அவங்க என்ன தான் தேடுவாங்க. இதை நான் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரேன். கடகராசிக்காரர்கள் அப்படின்னா ஆல் டைம் ஃபேவரட் நான் தான். ஏன்னா கடகம் அப்படின்னா அவங்கள அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். அஷ்டம சனி உங்களை பாடாப்படுத்த போகுது, அப்படியாக போகுது, இப்படியாக போகுது. அப்பாடா, ஒரு வகையாக ஜெயில் வாசம் முடிஞ்சுது. அஷ்டம சனி முடிஞ்சு சிறை கதவுகள் திறந்தாச்சு. ஸோ இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போனதே ஒரு பெரிய சந்தோஷம். 9ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்த, புதனோடு சேர்ந்த, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, எல்லாம் 9ஆம் வீட்டில். ஒரு விஷயம் பத்திரமா பார்த்துக்கணும், 9ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், அது மட்டும் நடக்கும். இப்போ கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி என்னாச்சுன்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது தரும் பலன்கள். 2ல் கேது, 8ல் ராகு. இப்போ சர்ப்பதோஷம் வர ஆரம்பிக்கும் போது வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். கடகராசி 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உணவே விஷமாகக்கூடிய, சும்மா இல்லாமல் நம்மளா பண்ண தப்பு, இது நம்மளே தேடிக்கிறது தான். ஏதாவது தவறான தீய கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது பாதிக்கும். அல்லது நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன், நம்ம ஏதாவது சம்மந்தமில்லாத ஃபுட்டு, சில பேர் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு போய் காட்டில் போய் அங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்லாம் பண்ணிங்கன்னா அப்படி போக வேண்டியதான். ஏன்னா 2ஆம் வீட்டில் கேது அமரும் பொழுது உணவே விஷமாகும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு சுப குரு. நிறைய சுப செலவுகள், வீட்டில் மங்களவாத்தியம் கேட்டுகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் மங்களவாத்தியம், தங்கச்சி கல்யாணம், இந்த மாதிரி பண்டிகை வருடம். அதுதான் கேட்க வந்தேன் நான். குடும்ப விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கும்பொழுது குடும்ப விஷயங்களாவது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க. இன்றைக்கின்னு இல்லை, கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் அவர்கள் இவர் பாரம் சுமப்பதற்காகவே பிறந்தவர்கள். கடகராசிக்காரர்கள் மட்டும் கடகம், மிதுனம், விருச்சிகம், மீனம், இவங்கெல்லாம் இவர்களுக்காக வாழ மாட்டாங்க. இவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க.
இது இவங்களோட அது குணமே அப்படிதான். அதனால ஒரு அக்காவாக இருப்பாங்க, 4 தங்கச்சிக்கு இவங்களே உட்காந்து கல்யாணம் பண்ணி கடைசியாக வளகாப்பு வரைக்கும் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் விடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, அவங்களோட அது அவங்க நேச்சரே குணம். அந்த அது அவங்க குணம். சந்திரன் இல்லையா, மாத்ருகாரகன், உலகத்தை எல்லாரையும் அம்மா, எல்லாருக்கும் அம்மா, பார்க்குறவங்கலாம் குழந்தைங்க தான் அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி குணம். அதனால கடகராசிக்காரர்களுக்கு சிறை கதவுகள் திறந்தாச்சு. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்குங்க சார். இப்போது ஒரு புது தொழில் தொடங்கலாம் அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் தொடங்கலாமாங்க சார்? கடகராசிக்காரர்கள் தாராளமாக தொடங்கலாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி புதிய முன்னேற்றங்களை, திரிகோண பலம் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை தருவார். பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பொட்டிக், அதே மாதிரி வந்து இந்த நகைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், ஸ்பா, மசாஜ், ஹேர் கட், பிரைடல் மேக்கப், மகிழ்வுந்துகள், காரு, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்காது. அதை தவிர மீது எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் உணவு பண்ணுறது, ரெஸ்டாரண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும், நல்லா வருவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணால் உங்களை அசைச்சிக்க முடியாது, சூப்பராக வருவீங்க. பில்டர்ஸ் சார், கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் வரும். செவ்வாய் சூப்பராக இருக்கார். ஏன்னா கடகத்திலே உட்காந்துருக்கார். அவர் இன்னும் ஒரு 4 மாதம் அங்கே தான் இருப்பார். சரிங்க சார். இப்போ ஆரம்பித்து இந்த ஏப்ரல் ஆரம்பித்து அங்கேயே தான் லாங் ஸ்டே. அதனால் அவர் யோகாதிபதியே உடம்புல வச்சுட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி செவ்வாய் தரும் நற்பலன். உங்களை ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவு வரும். கல், மண், ஜல்லி எந்த பண்ணாலும் சூப்பராக வரும். நன்றி. என்னுடைய பையனுக்கு வந்து 19 வயசு ஆகுது. அவனுக்கு டெல்லி போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான். பூச நட்சத்திரம் கடகராசி. அவன் டெல்லி போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே படிக்கிறதுக்கு, மெட்ராஸில் படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? உங்களுக்கு டெல்லி அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவனுக்கு டெல்லி போகணும், பட் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் 3 இயர்ஸ் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் டெல்லி அனுப்பணும். அவருக்கு டெல்லி போகிறதுக்கான எந்த யோகமும் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனால் டெல்லிங்கிறது வந்து 6 தாண்டிய பயணம் தாங்கிறதுனால ஆஃபர் உண்டு. பட் ஆனால் சனி அவருடைய ஜனனஜாதகத்தை பார்க்கணும். இப்போ எப்பயுமே 7 குடையவனுடைய பீரியட் வரும்போது கடல் தாண்டுவாங்க. 3 குடையவனோட பீரியட் வரும்போது பக்கத்தில் இருக்க கிராமத்தை தாண்டுவாங்க. 9 குடையவனுடைய பீரியட் வரும் பொழுது 6ஐ தாண்டுவார்கள் என்று சாஸ்திரம். 6ஐ தாண்டுவார்கள்னா இவருக்கு 9 குடையவன் யாருன்னா குருவினுடைய பீரியட் இவருக்கு ஒன்றும் வரல. குரு கடகத்துக்கு 12ல் மறைஞ்சு தான் இருக்கார். அப்போ மறைவில் தான் இருக்கிறதுனால இவருக்கு ஆஃபர் வரும். நீங்களே போய் ட்ரெயின் ஏற்றி விடுங்க, இறங்கி வந்துடுவார், போக மாட்டார். அப்போ இங்கேயும் படிப்பு போயிடுமா, அங்கேயும் போயிடுங்க சார் படிப்பு? இல்லை அவர் போக மாட்டார். நீங்கள் அவர் போக்கிலே விடுங்க. இல்லை நடக்காதுன்னு அவரே சொல்லிடுவார். ஏன்னா 9 குடையவனுடைய பீரியட் வந்தால் தான் போக முடியும். எல்லாமே கிரகங்கள் தான். நீங்கள் 1000 தான் கலத்திரக்காரகனோட பிளெஸ்ஸிங் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலே 7 குடையவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த திருமணம் பரிபூர்ணமாக நடக்கும். இல்லைன்னா காதல் திருமணம் மாதிரி நடக்கும், இல்லை வீட்டுக்கு எதிர்த்து அகெயின்ஸ்ட் மாதிரி நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த பயணமெல்லாம் உங்கள் சம்மதத்தோடு தான் நடக்க போகுது, பையன் சம்மதத்தோடு தான் நடக்க போகுதுங்கிறதுனால இது நடக்காது. பட் ஆனால் அவன் வந்து இவன் எக்ஸாம் இங்கே எழுத மாட்டேன், அதுக்கு தான் ரெடி பண்ணுவேன்னு இருக்கான். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? வாட் இஸ் பரிகாரம் ஃபார் தட்? அதுக்கு தான் பரிகாரம்னு பார்த்தா நீங்கள் இதுக்கு ஒரு பரிகாரமும் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வித்யாகாரகன் புதனும் சனியோட தான் சேர்ந்துருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி படிக்க சொல்லுங்கள். அவன் படிக்க மாட்டான், நான் தான் பண்ணுவேன். நீங்களே படிங்க போகிறோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே சொல்லுங்கள். அது மட்டும் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். புதனுக்குரியதை மட்டும் சொல்லுங்கள். அஸ்வத்வஜாய வித்மஹே கஜத்வஜாய தீமஹே தன்னோ புத பிரச்சோதயாத். இதை மட்டும் சொல்லுங்கள். யானை கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் யானை இருக்கும். அந்த யானைக்கு கரும்பு கொடுங்க. பச்சை கலர் துணி யானை பாகனுக்கு தானம் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம். நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா இதில் ஒரு பெக்கூலியரான பாயிண்ட்டே என்னென்னா, கடகம்ங்கிறது அம்மா நினைக்கிறது தான் நடக்கும். அதனால் யூ ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் ஹிம். அதனால் நீங்கள் எடுக்கிறது தான் நிறைய வருது. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டில் எனக்கும் அவனுக்கும். அது அஷ்டம சனி படுத்திய பாடு. சனினா புரட்சிக்காரன். அவன் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்துட்டான். கடகராசி பண்ண பாவம், எல்லா ராசிக்காரங்களும் பண்ண பாவமே என்னென்னா, எல்லாருக்கும் சனி வந்து ஆட்சி பெற்று மகரத்தில் 2.5 வருஷமும் கடகத்தில் கும்பத்தில் 2.5 வருஷமும் இருந்தது. கடகராசிக்காரங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அஷ்டம சனி சும்மா வந்தாலே அஷ்டம சனி, அவன் ஆட்சி பெற்ற அஷ்டம சனி. அதனால கடகராசிக்காரங்க படாத பாடுபட்டு இப்போ தான் ரிலீவ் ஆனாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும். இந்த 29க்கு அப்புறம் சனி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் சரியாயிடும். அந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி, அதுக்கப்புறம் இவனுக்கு சரியா போயிடும். சரியாயிடும். உங்களுக்கு 2ல் கேது வராரு இல்லையா, படிப்பு ஞானகாரகன், படிப்பு வந்துடும். நீங்கள் நினைக்கிற அந்த வேற 6 தாண்டும் யோகம் நடக்காது. என் பேர் சிவகுமார் சார். நமஸ்கார். நான் வந்து கரூர்லேருந்து வர்றேன் சார். கரூர்லேருந்து வரேன் சார்.
இது கடகராசி ஆயில்யம் 2ஆம் பாதம் கும்பலக்கணம் சார். ஏய் எல்லாரும் கடகமாக வரீங்க. சார் அவ்வளோ வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை சார். இப்போ வந்து நான் 3 மந்த்தாக வந்து ஜோதிடம் படிச்சிருக்கேன் சார். படிக்கிறீங்க? அப்போ அதுலேயும் நிறையா டிப்ரெஷன், நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனை. இது எதனால சார்? ஒன்று அது சரிப்பட்டு வருமா, இல்லை வேற ஜோதிடம் உங்களுக்கு வருமானு கேட்குறீங்க? ஆமாம் சார். ஏன்னா நிறையா உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஜோதிடம் படிக்கிறது வேஸ்ட்டு, உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா ஜோதிடம் படிக்க 2 கிரகங்களுடைய அனுகிரகம் வேணும். சாஸ்திரப்படி சாஸ்திரமாவது மண்ணாங்கட்டியாவது நான் படித்தே தீருவேன்னா அது வேற. சுவாமி டைரெக்டாக ப்ளஸ் பண்ணுவார். கலைவாணி நினச்சா கலைவாணி நினைக்கிறது தான், கிரகங்களெல்லாம் கலைவாணிக்கு உட்பட்டது தான். ஆனால் கிரகங்கள் சாஸ்திரப்படி புதனும் வித்யாகாரகனாகப்பட்ட புதனும் குருவும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஜோதிட குரு ஆவீங்க. வித்யாகாரகன் இருந்தால் தான் கணிக்க முடியும். கடகராசிக்கு 12 கூடையவன், 3 12 கூடையவனாக புதன் போயிடுறான். அப்போ அந்த வித்தியை படிக்கிற பிராப்தம் போயிடுது. அந்த சேம் திங் உங்களுக்கு 6 கூடையவனாக குரு மறைஞ்சிட்றான். அப்போ குருவினுடைய அருளாசியும் போயிடுது. ஸோ இப்போ கடகராசிக்காரர்கள் அமானுஷ்யங்களை பற்றி அல்லது குறி சொல்லுதல் அல்லது எதிர்காலத்தை உணர்தல் போன்ற படிப்புகள் படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வித்தியாசமாக நீங்கள் இந்த நியூமராலஜி மாதிரி அதில் மாடர்ன் திங்கிங்ஸ், சனின்னா உங்களுக்கு 7 கூடையவன் சனி, 7னா எக்ஸ்போசர்ஸ்னால் என்னென்னா வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமராலஜிலாம் நம்ம ஊர் படிப்பு கிடையாது. நம்ம ஊர் ஜோதிடத்துக்கு தான் இந்த சாஸ்திரம்லாம். கைரேகை, அதுக்கு பதிலாக நியூமராலஜி, சோழி பிரசன்னம், இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி வராது. நீங்கள் மாடர்ன் வேறு ஏதாவது சித்தாந்தங்கள், மேலை நாடுகள்லாம் வேறு சித்தாந்தங்கள், ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜிலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இந்த ஊர் படிப்பு வராது. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி கேது சேர்க்கைங்கனால எனக்கு அது தொழில் சனி கேது ஞானகாரன் ஜோதிடம் வரும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி போயிட்டேன். சனி கேது சேர்ந்துட்டாங்கல்ல, சனி தொழில்காரகன், கேது ஞானகாரகன்கிறத நீங்கள் இப்படி கூட பொருள் கொள்ளலாம். நீங்கள் ஒரு பெரிய சாமியாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி கூட வச்சுக்கலாம். ஜோதிடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கேதுவோட சனி சேர்ந்தால் சாமியார் ஆகிடுவாங்க, சன்னியாசம் ஆகிடுவாங்க. சன்னியாசிக்கும் ஜோசியத்துக்கு என்ன சம்மந்தம்? நீங்களே சன்னியாசி, உங்களுக்கு ஜோசியமே தேவையில்லையே. நீங்கள் ஏன் மற்றவனுக்கு சொல்ல போகிறீங்க? இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பொருள் ஈட்டுறீங்க, அது கர்மாவே இருக்கக்கூடாதுங்கிற திசையில் நீங்கள் போயிட்டுருக்கிற உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இன்னொன்று மீடியாலாம் வரும், இந்த மாதிரி கேமரா வெளிச்சம்லாம், இதுக்கும் கேதுக்கும் பிடிக்காது. உங்களுக்கு இது செட்டே ஆகாது. வேறு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இந்த மாதிரி நியூமராலஜி அந்த மாதிரி போக இல்லை, ஜனனஜாதத்தில் மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் இல்லையா? சனி கேது மட்டுமே முடிவு கிடையாது. கேது நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்குற கடவுளாகவும் இருந்திருக்கார். இப்போ என் ஜாதகத்தை எடுத்துக்குவோம், நான் சிம்ம லக்னம், எனக்கு 5ல் கேது திசை நடக்கும்போது நான் நிறையா ஒரு மடம், ஸ்ரீமடம்னு ஒரு மடம் வச்சு அது ரொம்ப பவித்திரமாக ஹோமங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ட்ராக்ல என்னை கூட்டிகிட்டு போனது இந்த கேது திசை தான். கேது சில பேருக்கு ஆன்மீக வழியில் கூட்டு போகும், சில பேருக்கு ஜோதிட வழியில் கூட்டிகிட்டு போகும். உங்கள் ட்ராக் சனியோடு சேர்றதுனால ஆன்மீக வழி தான், ஜோதிட வழியில். ஜோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு, 2 ஒன்றும் கிடையாது. இது எதிர்காலத்தை உணர்வது, அவ்வளோதான். ஆன்மீகம்ங்கிறத முற்றிலும் பரம்பொருளை உணர்வது, அது கான்செப்டே வேறு. குட் ஆஃப்டர்நூன், நேம் கல்யாணி. நமஸ்காரம், சென்னையிலேருந்து வரேன். நானும் கடகராசி, ஆயில நட்சத்திரம், 4ஆம் பாதம், மேஷ லக்னம். இப்போ இந்த அஷ்டம சனி 5 இயர்ஸாக டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா நம்ம மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறோம், நான் ஒரு ரெக்யூட்டராக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கே ஒரு ஜாப் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கிடைக்குமா, இல்லை அதர் கண்ட்ரி அந்த மாதிரி ட்ரை பண்ண? உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு கிரகத்துங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆவின் பால் கடையில் போய் ஆவின் பால் தான் கேட்கணும். அங்கே போய் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை வேணுமான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. சனியுடைய டிபார்ட்மெண்ட் என்னென்னா உங்களை டார்ச்சர் பண்ணுறது, உங்களை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் அவனோட வேலை. அவன்கிட்ட போய் கவர்மெண்ட் ஜாப் பற்றி கேட்டேன்னா அவனுக்கு அதை பற்றி அவன் ஸ்கோப்லேயே கிடையாது. அது நீ நல்லா இருந்தால் நல்லா இரு, நீ கவர்மெண்ட் ஜாப் வேணால் கிடைக்கும், ஆனால் நீ போய் உட்காரும் பொழுது உனக்குன்னே நான் பின்னாடி வருவேங்கிறது தான் சனியோட டாபிக். நீங்கள் யூ கேன் கோ எனிவேர், ஈவன் இஃப் யூ கோ லண்டன், அங்கேயும் யூ கேன் சீ த சனி. அவரோட ஸ்டைலே வேறு. நீங்கள் அவர் ஒரு டப்பாவில் போட்டு அடைக்கிறீங்க. இவர் கவர்மெண்ட் ஜாபை கெடுப்பார், புத்திர பிராப்தியை கெடுப்பார், விவாகத்தை கெடுப்பார். ஏன் அவரை அசிங்கப்படுத்துறீங்க? அவர் எல்லாத்தையும் கெடுப்பார். அவர் எங்கே வேணால் பார்ப்பார். இல்லை சார், இப்போ அவர் விவாகம் பண்ணால் அங்கே முன்னாடி நாதஸ்வரம் வச்சுட்டு உட்காந்துருப்பார். வந்துட்டியா உட்காரு, பவர் ஆஃப் பண்ணி விடுவார்.
இந்த மாதிரி அவர் எங்கே போனாலும் அவரை பார்க்கலாம். ஓகே இது காற்றை போல அவர். ஓகே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த ரூமில் தான் காற்று இருக்குங்கிறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது காற்று. அந்த மாதிரி சனி வந்து வெளிநாட்டு வேலை, இவங்க கேட்ட மாதிரி அரசாங்க வேலைக்கும் சனிக்கும் சம்மந்தம் இருக்கா? அரசாங்க வேலை, கல்யாணம், குழந்தை, காது குத்து, டெத்து வரைக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குது. அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் எங்கே போனாலும் டார்ச்சர் பண்ணுவார். உங்கள் மேனேஜர் உங்களை கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் காலில் வீட்டுக்கு போகிற வரைக்கும், நீங்கள் கேன்டீனுக்கு போனாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவார். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் டார்ச்சர் பண்ணுவார். ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார். சார் ஆனால் ஒரு நீதிமான் தானே சார், அவர் நீதிமான் இஸ் தானே. டீச்சர் அவர் இதுக்கு ஒரு பேர் தான் இது. இந்த ஸ்ட்ரிக்டான பாஸ் எல்லாரும் தனக்கு தானே பேர் வச்சுக்கிறது என்னன்னா, நான் ரொம்ப கரெக்டானவன். இது லூஸு, அதனால டார்ச்சர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது என்னன்னா, சனி நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நீதிமான் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல. பட் வி கேன் நாட் ஒர்க் வித், எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையே பாவம் 8 கூடியவன் ஆகிட்டார். 8 கூடியவனான ஒரே காரணத்தினாலேயே நான் பிறந்ததுலேருந்து நிறையா கடகராசி பார்த்துருக்கேன். சித்திரவதையை பண்ணிகிட்டே இருப்பார் அந்த சனி. மற்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, உடியா பாவம், அந்த பாவம்னு தோணவே தோணாது. ஏன்னா சனிக்கு வந்து அவருடைய நீதிமான் வேலையை தான், 8 கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது தண்ணி ஊற்றி அடிக்கணும், தண்ணி ஊற்றியே அடிக்க மாட்டார். அப்படி தொடர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு சனி, நீங்கள் காலம் ஃபுல்லாக இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கணும், காலம் ஃபுல்லாக சனிக்கு அடிமையாகவே இருக்கணும். நீங்கள் வந்து எள்ளு சாதம், எள்ளு இதெல்லாம் தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், சனிக்கு பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் சனி சீன் போய்டும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணாலும் நீ டார்ச்சர் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பூனை ஓனான் கதை உங்களுக்கு தெரிஞ்சால் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓனான் ஓடிக்கிட்டு இருக்கும், பூனை என்ன பண்ணும், அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கால் கடியில் வச்சுக்கும். அப்புறம் காலை எடுத்துரும், ஓனான் ஓடிடும். திரும்ப அந்த ஓனானை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கால் கடியில் வச்சுக்கும். இந்த ஓனான் இப்படி பார்த்துட்டே இருக்கும், நம்மளை விடுவானா விடமாட்டானான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பூனை காலை எடுத்துரும், திரும்ப ஓனான் ஓடிடும். 3ஆவது தடவை அந்த ஓனானை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பூனை கால் கடியில் வச்சுக்கும். ஆனால் பூனை காலை எடுத்துரும், ஓனான் ஓடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் நம்மளை ஓட விட்டு வளர்றான். இந்த மாதிரி தான் இந்த கடகராசி. உங்களை கொஞ்ச நேரம் அங்கே பாரு வேலை இருக்கு பாரு, போறியா இன்டர்வியூ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போவீங்க, அங்கே போய் உட்காந்து அவர் தான் பாஸாக உட்காந்துருப்பார். இதுக்கு எதுக்கிட்ட என்னை கூப்பிட்டு, சும்மா ஃபன்னு. இவர் ஃபன்னுக்காக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். அஷ்டமசனியாக வரும்போது மட்டும், மற்ற நேரங்களில் உங்களுக்கு அவருக்கு போக்குவரத்தே கிடையாது. உங்களுக்கே இப்படின்னா அப்போ சிம்மராசிக்கார நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்களாவது பரவாயில்ல. இந்த ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு ஊரில் இது வரைக்கும் நான் சாப்பிடாத பழம் இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாரான். நேற்று தான் தம்பி சதீஷ்ட அந்த கதையை சொன்னேன். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணானா, மாம்பழம் எடுத்துகிட்டு போனானா, இந்த பழத்தை நான் தின்றுக்கவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவன் வாயிலே வச்சு அமுக்கிட்டான். வாய் கிழிஞ்சு போச்சு. 2ஆவதாக வந்தவன் என்ன பண்ணானா, ஒரு மாதிரி பழங்கள் வரிசை எடுத்துட்டான். அதில் ஒருத்தன் அன்னாசி பழம் எடுத்துகிட்டு வந்தானா. இந்த பழத்தை கூட நான் தின்றுக்க மாட்டேனா, நான் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து அவன் வாயிலே வச்சு அமுக்கும், வாய் கிழிஞ்சு போச்சு. அப்போ ஹாஹான்னு சிரிச்சான் அவன். அப்போ என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நானாச்சும் பைனாப்பிள், பின்னாடி ஒருத்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வரான், அவன் நிலைமையை யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுன்னு சொன்னானா. நீங்களாவது கடகராசி, சனிக்கு ஓரளவுக்கு எதிரி, இங்கே ஜென்ம எதிரி ஒருத்தர் இருக்கான். சனியோடைய டைரக்ட் ஃபாதர் சூரியனை சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவளாம் அஷ்டம சரியில் மாட்டினா என்ன ஆவான்னு நினச்சி பார்க்கும் போதே பாவமாக இருக்குது. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக கஷ்டமாக இருந்தால் சிம்மராசிக்காரங்களை அப்படி பார்த்துக்குவாங்க. இன்னும் இருக்கியா அவங்க பற்றியா, நேற்று வரைக்கும் வேலையில் இருந்தாயா அப்படின்னு உன் கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சிம்மராசி நீயே இருக்க, அப்போ நான் இருக்கிறது. நீங்கள் சிம்மராசியா? சிறப்பு. அடுத்ததான் சிம்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் குரு ஒருத்தர் இருக்கார். அது ஒரு சந்தோஷம். சிம்மராசிக்காரர்கள் 2 வகையில் அவர்கள் பெயர் கெடும். இந்த வருடம் வந்து அவங்களுக்கான பரீட்சைக்கான நேரம், அக்னி பரீட்சைக்கான நேரம். ஒன்று, அஷ்டம சனி வரப்போகிறது. அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா, நேர்மையின்மை, அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ஏமாத்துனீங்களா, நீங்கள் பொய் சொன்னீங்களா, லஞ்சம் வாங்கினீங்களா, அந்த போன்ற கெட்ட பெயரெல்லாம் வரக்கூடிய நேரம். ப்ராப்ளம் நம்பர் 1. அஷ்டம சனி நடக்கும் பொழுது கஷ்டங்கள் தான் வரும். எதை தொட்டாலும் நமக்கு கெட்ட பேர், அல்லது வந்து செய்யாத படிக்கு பேர் எடுத்துக்கிறது, யாருக்காவது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி யாராவது உத்தியோகத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா அவனுக்காக நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களும் சிம்மத்துக்கு நடக்கும். இது அஷ்டம சனி. ஏன்னா சனி வந்து சூரியனுக்கு ஜென்ம எதிரியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கும்.
அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னா 7ல் வரக்கூடிய ராகு. இத்தனை காலம் நான் வந்து கரெக்டாக இருந்தேன் அப்படின்னா அப்படியே இருந்துக்கிறது நல்லது. இந்த ராகு என்ன பண்ணுவார், டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். 7ல் வர ராகு ஃபாரின் கூட்டி போகிறது, ஃபாரின் கூட்டி போய் பிழைச்சா சந்தோஷம். ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டு புதிய புதிய தீய பழக்கங்கள், மது பழக்கங்கள், தேவையற்ற பெண்கள் தொடர்பு போன்ற விஷயங்கள் எல்லாம். ராகுனாலே பெண் தொடர்பு, ராகுனாலே பேர் கெடுறது. இல்லை நான் போய் அப்படிலாம் பழக மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே பண்ணாத தப்புக்கு கெட்ட பேர் வரும். அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுச ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும்தான் பேசணும், பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும்தான் பேசணும். சமூக வலைதளத்தில் கூட ஒதுங்கி போயிடணும். கடும் பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுட்டா காப்பாற்றலாம். மனைவியை தவிர மற்றவரிடம் பேசக்கூட கூடாது. இது நீங்கள் சொல்லும்போது இப்போ சிம்மராசிக்காரங்களாம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு பரிகாரமும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் திருப்தியாக. திருநாகேஸ்வரம் செல்லுதல், பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கு செல்லுதல், புத்துக்கு பால் ஊத்துறது, இதெல்லாம் காப்பாற்றும். ஏன்னா ராகுவும் சூரியனுக்கு ஜென்ம எதிரி. சூரியனுக்கு ஜென்ம எதிரி 2 பேர். ராகு சூரியனை விழுங்கிறது தான் சூரிய கிரகணம். சூரியன் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ராகு பாடாப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இறக்கமே இல்லாமல் பண்ணுவார். காரணம் என்னென்னா ஜென்ம எதிரி. சனியும் அப்படி தான் ஜென்ம எதிரி. ஸோ இப்போ 2 ஜென்ம எதிரிகள் சூரியனை பண்ணுற இந்த நேரம் சூரியனை காப்பாற்றுற ஒரு சக்தியாக எதிர்க்கும்னா குரு 11ல் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். குரு 11லிருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஓகே யூ கேன் மேனேஜ். பட் ஆனால் டெய்லி காலையில் வேலைக்கு போகலாமா பார்ட்டிக்கு போகலாமா, வேலைக்கு போகலாமா பார்ட்டிக்கு போகலாமா, இதே தான் தோணும். வேறு எங்கேயும் உருப்படுறதுக்கு ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி சிற்றின்பங்களை நோக்கி மனம் செல்லும். இது எத்தனை வருஷமா? இது 1.5 வருஷம். முதல் 1.5 வருஷம் ராகு படுத்தும் பாடு, அடுத்த 1 வருஷம் சனி இருந்தால் பார்க்கலாம். அந்த மாதிரி. ஓகே. அடுத்ததான் வந்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன்ஸ் கன்னிராசிக்காரர்கள் நிறைய வர்ணிச்சிருக்கேன். 12 ராசிகளில் கன்னிராசின்னு பேர் கொண்டவங்க இவங்க தான். ஆனால் பாவம் இவங்க உப்பய ராசி. சும்மாவே இவங்களுக்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் காதல் திருமணங்களை நடத்தி வைப்பார். ஃபாரின் ஒரே தூக்கிட்டு போய் ஃபாரினில் வச்சுருவார். கனடா, ஒன்டேரியோ மாதிரி குளிர் பிரதேச நாடுகளுக்கெல்லாம். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் போய் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நான் ஒரு கட்சியில் பெரிய செயலாளராக இருக்கேன், போயிடும். நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்களோ அது போயிடும். இப்போ நான் அஸ்து சொல்கிறதுக்காக சொல்லலை, இது உங்களுக்கான நெருக்கடி. இதை நீங்கள் எப்படி டாலரேட் பண்ணுறீங்கிறதா உங்கள் சாமர்த்தியம். 10ல் குரு இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்து பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். 2 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரோ 5 மாதங்கள் கிட்டத்தட்ட உங்கள் கடன்லாம் அடைச்சி இஎம்ஐலாம் அடைச்சி கார் வண்டி வாங்கணும்னு செட்டில் ஆகிடுவீங்க. நற்பலன்களும் நடக்கும், பணம் வரும். எல்லாம் ஈகோவை டச் பண்ணுவாங்க ஆஃபீஸில். உங்களை விட உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தரை உட்கார வச்சு உங்களை மாதிரி அவர் டெவலப் பண்ணுவாங்க. அவர் இருக்கார், அவர் பார்த்தா நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுனா கிளம்புங்கம்பாங்க. இப்படியே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இங்கே நான் வர்றதுக்கு வராமே இருக்கலாம் அப்படின்னு பண்ணிவிட்டோம். கன்னிராசிக்காரர்கள் டெய்லி விளையாட்டுக்காகவாது மனைவிட்டு அவங்க இவங்கள்ட்ட ஆஃபீஸில் சொல்லணும், இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்க நான் இப்போ ரிசைன் பண்ணிடுவேன், இப்படியே பண்ணிகிட்டே இருந்த அதை காமெடி ஆக்கி விடணும். ஈவன் சிம்மராசிக்காரர்களுக்கு கூட சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ அதை காமெடி ஆக்கி விட்றாங்களோ அப்போ ராகுக்கே ஒரு இன்சல்ட் மாதிரி ஆயிரும். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், இப்படி அது ஒரு விளையாட்டுத்தனமாக ஆக்கி விட்றணும். ஓகே. வேறு ஏதாவது தண்டனை கொடுப்பார், இந்த தண்டனை கொடுக்காம அவ்வளோதான். அவர் தர்ற தண்டனையே கிண்டல் பண்ணணும். ஸோ அப்போ சனி 10லே குரு வரும்பொழுது பதவி பறிபோகும். 7ல் சனி வராரு. 6ஆம் இடத்து ராகு வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும். 6ல் வந்து தேவையில்லாத அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மற்றபடி இவர்களுக்கு இருக்கிற பெரிய விஷயமே ஃபாரின் போகிறதும் அங்கே பொருள் ஈட்டுவதும் தான். பெரிய பணக்காரராக போகிறாங்க. நீங்களே டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டீங்க, ராகுவே நம்ம டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இதே நீங்கள் கன்னிராசியில் அட்ராக்டிவாக இருப்பீங்க, அட்ராக்டிவாக இருக்கிறவங்க தான் கன்னிராசியில் இருப்பான்னு சொல்லும்போது அப்போது இந்த மீடியா பீப்புளெலாம் வந்து இருப்பாங்கள்ல, அப்போ அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? மீடியாவுக்கும் அட்ராக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. அட்ராக்ஷனே இல்லாத நிறைய பேர் மீடியானால் பெரிய பேர் எடுத்திருக்காங்க. அட்ராக்ஷனுக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அட்ராக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, எல்லோரும் உங்களை பார்க்கும் அளவுக்கான உங்கள் உடல் அமைப்பை தாண்டிய உங்களுடைய பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி சொல்கிறேன். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களாகட்டும், தனுசு ராசிக்காரர்களாகட்டும், மீன ராசிக்காரர்களாகட்டும்,
மிதுன ராசி இவங்கெல்லாம் பெரிய புத்திசாலிகள். ஏன்னா இவங்க 2 பேரும் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவங்கெல்லாம் குருவனுடைய ஆதிக்கத்தில் சென்டம்னா சென்டம் தான் எடுப்பாங்க. இந்த படிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் எங்கே விட்டாலும் எப்படியாவது பழச்சிக்கிறானே, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அறிவுன்னு யோசிக்கிற மாதிரி இவங்களோட அட்டென்ஷன் வந்து புத்தி, இவங்களோட புத்தி தான் அதிகம். நீங்கள் இவங்களை தோக்கடிக்கவே முடியாது. உலகத்தில் புத்தியுடையவர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கன்னிராசிக்காரர்கள் ஸ்பெஷல். எஸ் வணக்கம் சாமி. வணக்கம். தீத்தாரப்பன், ராஜபாளையம். நான் நேற்று 2/23 உங்கள் வீடியோ பார்த்தேன். ஒரு 4 பேருக்கு அனுப்பியிருக்கேன். 99% கரெக்டு. நான் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸு. ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 10 இயர்ஸாக. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் போயாச்சு. 99% இஸ் கரெக்டு. நீங்கள் எல்லாரும் சொல்கிறதுலேருந்து ஒன்று கற்றுக்கிறேன். இன்னும் நிறைய நான் படிக்கணும். இன்னும் அந்த 1% ஃபில்லப் பண்ணணும். யார் 100% சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோட இப்போ ப்ரூஃபோடு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். லாட்ரி சொன்னீங்க, லாட்ரி விழுந்தது. ஆமாம், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு பார்த்தது நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ உங்களை பார்ப்பேன்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நண்பருக்காக நான் வந்தது. ரொம்ப சந்தோஷம். எப்படி இது கன்னி, உத்தரம், துலாம் லக்னம். கன்னி ராசி. நீங்கள் உத்தரம், துலாம் லக்னம். நான் சொன்னேன்ல, மோஸ்ட் அட்ராக்டிவ். He's telling the exact time and mentioning the words, everything and everything. அவங்க அவ்வளோ வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. கேஷுவலாக பார்த்தேன் உங்கள் வீடியோ, ப்ரூஃபே காமிக்கிறேன். எஸ். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க. மக்களுக்கு இன்னைக்கு தேவை இந்த மாதிரி எளிமையான கருத்து தான். இப்போ உங்களுக்கு குழப்பம் சரியாக போயிருக்கும். எது தமிழ் புத்தாண்டு, ஒன்று தமிழ் உலகமே ஏற்றுக்கிட்டது, தமிழ் நீங்களும் ஏற்றுக்குங்க, வேறு வழி இல்லை. எனக்கும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் போதெல்லாம் தோணும், என்ன 12 மணிக்கு கேக் கட் பண்ண சொல்கிறான், 12 மணிக்கு நம்ம பண்ணவே தேவையில்லையே, சூரிய உதயம் தானே கணக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் முடியாது. பிரிட்டிஷ் ஒரு காலத்தில் நம்மளை ஆண்ட பொழுது 12 மணிக்கு அவன் ஊரில் சூரியன் உதிக்கிறதுனால நம்மளை குட் மார்னிங்னு சொல்ல சொன்னான். அன்னையிலேருந்து நம்ம குட் மார்னிங் சொல்கிறோம். அவன் நம்மளை சாருன்னு சொல்ல சொன்னான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம சாருன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் மாற்றணுன்னா எல்லாத்தையும் மாற்றணும். 12 மணிங்கிற கான்செப்டே மாற்றணும். அது நமக்கு அர்த்தராத்திரி. இதில் குடுமையிலையும் குடும்பம் 12 மணிக்கு நீங்கள் கதவை திறந்து சில பேர் கோயிலுக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க. அது உச்சக்கட்ட கொடுமை. ஸோ அதனால் இங்கே நிறைய நாம் விஞ்ஞானத்தை கூர்திட்ட வேண்டியது, சாணி பிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இங்கே இன்னும் பழைய காலத்தால் மாறிடுங்க. நம்ம எல்லோரும் நாளிகை பற்றி பேசலாம், வினாழிகையை பற்றி பேசலாம். சில பேர் சொல்கிறாங்க, நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாழிகைங்கிறத ஒரு 20 நிமிஷம் நீ ஒரு கொஞ்ச நேரம் நில்லோன லவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின்ட்ட பாடுறாரு. இந்த நாழிகைங்கிறதுக்கும் நம்மளுடைய டிஜிட் மினிட்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா இல்லை. அது அந்த காலத்து டெக்னாலஜி. முன்ன மரக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வி டோன்ட் நோ அபவுட் மரக்கா. குழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வி டோன்ட் நோ அபவுட் குழி. காணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட், அவ்வளோதான். அப்போ உலகமே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துருச்சுல்ல. நீங்களும் மாறிட்டு வாங்க. இல்லை முடியாது, 10 குழி 20 குழி, இத்தனை வீசை, இத்தனை கல், யார் நினைக்கலாம்? நம்ம தான் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வந்துட்டோம்ல. முடியாது. வீசைங்கிறது தான் சித்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு காமெடியான விஷயமோ அது மாதிரி காமெடியான அது இருந்தது. இல்லைன்னு நான் சொல்லலை, அப்போ இருந்தது, இப்போ வேறு. அதனால் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கன்னிராசிக்காரர்கள் புதிய காதல் வரும், ஜாக்கிரதை. அது பயமாக இருக்குது. நீங்கள் அட்ராக்டிவ் சார், உங்களுக்கு வரும். ரொம்ப சூப்பர். அடுத்ததாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 8லே வருடத்தின் ஆரம்பத்தில் 8லே இருக்கக்கூடிய குரு 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. 9ல் குரு இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம், அவ்வளோ நல்ல நேரம். அட் த சேம் டைம் 9ல் குரு இருக்கிற மாதிரியே 6ஆம் வீட்டிலே சனி வருகிறார். சத்ருக்கள் நிறைய பேர். அந்த சத்ருக்களை ஜெயிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். காம்படிஷன் நிறைய காம்படேட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கும். அவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி அதில் காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காம்படிஷனை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5ல் இருக்கக்கூடிய ராகு IVF IUA மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு புத்திர பிராப்தியை கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னா செயற்கை கருத்திருப்பு முறையில் அவருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும். 11ஆம் இடத்துல கேது வரார். இதுதான் பிரச்சனை. இவர்கள் மற்ற சேனல்ஸில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. ஐ எம் டெல்லிங் யூ த ரியல் ஃபேக்ட். துலாம் ராசிக்காரர்கள் சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி 6ஆம் வீட்டில் இருந்தால் நிறைய கஷ்டங்கள், இந்த சத்ரு ஜெயம் இதெல்லாம் தான் கொடுப்பார். ஆனால் கேது தான் ஈவிரக்கமே இல்லாமல் தண்டிப்பார். ஏன்னா கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. கேது சூரியன் பாதகாதிபதி வீட்டுக்கு வருகிறதால் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். அவங்க ஜனன ஜாதகத்தில் கேதுவோட புக்தியோ அந்தரமோ ஒருவேளை இந்த 2.5 வருஷத்தில் வரும் பொழுது மிகப்பெரிய ரோகங்களை அனுபவிப்பாங்க. அதாவது வியாதியஸ்தரா
படுத்த படுக்கையாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கும்பொழுது சூரியனுக்கு கேதுவும் ஜென்ம எதிரி, கேதுபடுத்தும் பாடு. இந்த கேது வந்து அவருக்கு எப்படியும் வந்துடுவார், புக்தியாவோ அந்தரமாவோ வருவார். அந்த பீரியடில் அவங்க ரொம்ப உயிர்காபத்தான ஒரு நேரம். அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி ஜென்ரலாக ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லிடுங்க சுவாமி. கேதுவுக்கு பரிகாரம்னா காளஹஸ்தி செல்வதல். துலாம் ராசி. ஆமாம், துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் கேதுவுக்கு பரிகாரம் பிரத்யங்கராவை வழிபடுதல், பிள்ளையார் வழிபாடு. இந்த 1.5 வருஷமும் பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு பிள்ளையாரை வணங்கிட்டே இருக்கணும். டெய்லி காலைல பிள்ளையாரை வணங்கிட்டே இருக்கணும். ஓகே. கேதுவுக்கான ஒரே பிரீத்தி என்னென்னா சரண்டரிங் தான். தெய்வத்திட்ட சரண்டர். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு கேதுகிட்ட மன்னிப்பே கிடையாது. கேது தசை வந்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. கேது தசை வந்தால் ஹாஸ்பிட்டல் கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம். கேது வர்றதுனால, கேது வந்து சூரியனுடைய வீட்டில் வர்றது ரொம்ப ஏன்னா இவருக்கு பாதகாதிபதி துலாமுக்கு. அதனால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்குறது, கேது சம்பந்தப்பட்ட பாடல்கள், கேது தேவை கீர்த்தி தேவை, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவை கேண்மையாய் ரக்ஷி, தமிழ்லேயே உண்டு. அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். இதனால் மட்டும் கிடையாது. அதில் கேது புக்தி வரும்போதோ, கேது சில பேர் கேது திசையே இருந்தால் கேட்கவே வேண்டாம். இப்பயே உடனடியாக அந்த பிள்ளையார் வழிபாட்டை டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும். விநாயகர் வழிபாடு. இது ஒரு பொது பலன்ன்றது. இது ஒரு பொது பலன்கிறதுனால ராசி ரீதியாக அவங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனால் இது ஜனன ஜாதகத்தில் பாதிக்கும். ஓகே. அடுத்ததான் விருச்சிகம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீட்டிலே சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த டான் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார், கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார். சனிக்கு முடிவு பண்ணது தான் குழந்தை கொடுப்பார். 5, 6, 7 பார்க்குறார், இல்வாழ்க்கையை கொடுப்பார், ஃபாரின் கூட்டு போவார், ஆர்த்திரப்பிரனர் ஆக்கி விடுவார். அதாவது தற்சார்பு பொருளாதாரம், ஒரு முதலாளி ஆக்கிடுவார். பார்த்தி அழகு பார்ப்பார், எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் 8ல் மறையிறது மிக ஆபத்தான ஒரு நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8லே குரு வருவது ஒரு ப்ராப்ளமான டைம். யாராவது வயிற்றை கெடுத்துக்கிறவங்க, அதாவது தீய பழக்கங்கள், சில பேர் வந்து ஏதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அல்லது சில பேர் வந்து வேறு ஏதாவது நிறையா காஃபி டீ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனு, பெருங்குடல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா விருச்சிக ராசி 2 குடையவன் குரு. வயிறு டோட்டல் வயிறு டிபார்ட்மெண்ட் குருவோடது தான். அது போய் லாக் ஆகிடும், அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வயிற்றை பத்திரமா வச்சுக்கணும், டெய்லி ஜில்லுன்னு வயிற்றை பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு மறையிறதுனால தங்கத்தில் வந்து தங்கத்தை பிளட்ஜ் பண்ணால் போனது தான் வராது. ரிச்சிகராசிக்காரர்கள் ஆஃப்டர் திஸ் மே மந்த் தங்கத்தை பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அதை மறந்துடுங்க, அது வராது, அது முழுகிடும். ஏன்னா அந்த ஒரு தங்கத்துக்கு அதிபதி குரு. ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு மேலே மட்டும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. குருவர்களுக்கு மறைவதால் 2, 5 கூடையவன். ஸோ அப்போது நீங்கள் 5ல் சனி வந்தால் குழந்தைங்கிறீங்க, அப்புறம் புத்திரகாரகன் மறைகிறாங்கிறீங்கன்னா சனியை மட்டும் 5ல் இல்லை, 5ல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ரொம்ப நாளாக இருக்க போகிறார். அந்த சுக்கிரன் யாருன்னா இவங்களுக்கு 7 கூடையவன். 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்னா ஒரே ரொமான்ஸ் தான். இவ்வளோ ரொமான்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை 5ஆம் வீட்டுக்கு சனி பகவானே போதும், புத்திரகாரகன் குருலாம் தேவையில்லை. அவரும் அருள் புரிய ஆரம்பிச்சிட்டாருன்னா 2 குழந்தை 4 குழந்ைன்னு ஆயிரும். ஸோ அதனால் திஸ் இஸ் எனஃப் இஸ் எனஃப். சில பேர் என்ன ஆவாங்கன்னா புத்திரகாரனோட அனுகிரகமும் இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா குருவும் 5 பார்ப்பார். ஜனனஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 5 கூடையவனோட புக்தி இருக்கும். அவங்களுக்குலாம் தான் இந்த ட்வின்ஸ் பிறக்கிறது, 3 குழந்தை பிறக்கிறதுலாம் ஓவர் அருளாசி ஆயிரும். ட்வின்ஸுக்காக நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நானே கேட்க வந்து நீங்கள் இல்லை, இவங்களுக்கு ட்வின்ஸ் எல்லாம் இல்லை, சனி தானே. அதனால் குரு மனசு வச்சா தான் அந்த மாதிரி ட்வின்ஸ் சான்ஸ் எல்லாம். இவங்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு. குழந்தை உண்டுங்கிறத விட சொத்து செட்டில் ஆவாங்க, சொந்த காலில் நிற்பாங்க. இது கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி வருகிறார், 7ல் குரு, 3ல் ராகு, 9ல் கேது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தை போலவே இவர்களுக்காகத்தான் இந்த வருடம். காரணம், சனி 10 பார்க்கிறார். சனி வந்து 3, 7 பார்க்கிறார். 7ங்கிறது இவங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால், 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வெகு பிரபலம் அடைவார்கள். தனுசு ராசிக்கார அரசியல்வாதிகள்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சங்கங்கள்லாம் வச்சுருக்கேன், நான் இந்த யூனியன் வச்சுருக்கேன், இது வந்து அதெல்லாம் தலைவரே ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதிர்பாராத ஸ்பெஷல் போஸ்டிங்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சனி தரும் பலன்களைப் போலவே குரு தரும் பலன்கள். 7ல் குரு இருக்கிறதுனால இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு, இதுக்கு மேலே நான்
முடிவு பண்ணிட்டேன் சன்னியாசம் ஏற்றுக்க போகிறேங்கிற ஒரு லெவலுக்கு போனவங்களெல்லாம் கூட இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இப்போலேருந்து லவ் பண்ண ஆரம்பின்னு. நான் குரு 7க்கு வந்துட்டா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதில் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, குரு பெரும்பாலும் லவ் மேரேஜை ஒத்துக்க மாட்டார். குருவுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் பிடிக்கும். லவ்வர்ஸ் எல்லாம் இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் லவ் பண்ணுறது, வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுவார். ஏன்னா குருவுக்கு லவ் எல்லாம் பிடிக்காது. 7ஆம் வீட்டில் குரு வரார், 7ல் குரு வரார், 5ஆம் பார்வையாக 11 பார்க்குறார், உடம்பையே பார்த்துடுறாரு. உடம்பை பார்க்கறா வயிறு சம்மந்தப்பட்ட சகல வியாதிகளும் சரியாயிடும். அந்த மாதிரிலாம் சொல்லலாமா. ஆனால் அதே மாதிரி ராகு 3ஆம் வீட்டில் தான் முயற்சி. இப்போது உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க, டாக்டரை வாக் பண்ண முடியுமான்னு பார்த்துருப்பாங்க, எந்திரிச்சு ஓடனவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். 3ஆம் வீட்டில் ராகு வந்தால் அசுர பலம் வந்துடும். 3ன்னா முயற்சி. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உங்களால் நடக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நானே நடக்கிறேன்னு எந்திரிச்சு நடந்து வந்துடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த திமிர், ராகு தர்ற திமிர். 3ல் வரதுனா தனுசு ராசிக்காரங்க உடம்பு சரியாயிடும். முக்கியமாக ப்ரமோஷன் 4ல் சனி வர்றதுனால ஒரே தூக்கி மேனேஜரில் தான் இருந்திருப்பார். சீனியர் மேனேஜராக ஏஜிஎம்ஐ அப்படி ஆயிடுவார். டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் கிடச்சிரும். உண்மையாக இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த நீட் தேர்வு மாதிரி இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். ஆஸ்திரேலியா மாதிரி, அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ் அங்கே அந்த தகுதி தேர்வு எழுதுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடம் இவர்களுக்கான பொன்னான வருடம். ரொம்ப அருமை. அடுத்ததான் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. எனக்கு 2ஆம் வீட்டில் வந்து தனஸ்தானத்தில் யாரும் இல்லை, அல்லது விவாகஸ்தானத்தில் யாரும் இல்லை, புத்திரஸ்தானத்தில் யாரும் இல்லை, எல்லாமே 3ல் மறையிறது, குரு 6ல் மறையிறது, இப்படியே இருந்தால் நாங்கள் எப்படி, எங்களுக்கு நல்லதே நடக்காதானா? இங்கே தான் ஜாதகத்தினுடைய சூட்சமே இருக்குது. என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 5க்குடைய யோகாதிபதி சுக்கிரன் குருவோட வீட்டில் 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் உச்சமாகவே இருக்க போகிறார். ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போகிறாரு. இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது, இது மாதிரி வாழ்க்கையிலே இருந்தது. இந்த வருஷம் மாதிரி ஒரு வருஷத்தை யாரும் பார்த்தது கூட கிடையாது. இவ்வளவு பேர் இவங்க நினைக்கிறது தான் முடிவுன்னு ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஓவர் ஸ்டே, லாங் ஸ்டேலாம் ரொம்ப சாதாரணம். கம்பெனிக்கு வந்தால் 6 மணி ஆனால் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கே போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்கான். வீட்டுக்கு போப்பா, போக மாட்டேங்கிறான். அந்த மாதிரி மீனத்துக்கு வந்தால் வேலையை முடித்து மேசத்துக்கு போகணும். ஆக்சுவலாக செவ்வாய் மகரத்தில் இருந்திருக்க வேண்டிய பீரியடு இந்த ஜனவரி பிப்ரவரிலாம். கடகத்தில் போய் உட்காந்தவன் கடகத்திலேயே தான் 10 மாதமாக உட்காந்துருக்கான். யார் அவர் கேட்க முடியும் அவருக்கு? அதனால் அவர் அங்கே தான் இருக்கார். இப்போ வக்கரமாய் மிதுனத்துக்கு போயிட்டு இப்போ ஏப்ரல் 10 திரும்பவும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் கடகத்திலே தான் உட்காந்துருப்பார். இவருக்கும் கடகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் ஏன் அங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல. ஆனால் வி கேனாட் கொஸ்டின். இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி திடீர்னு முன்னாடி போவாங்க, திடீர்னு பின்னாடி வருவாங்க. இது புரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக அவுட்லைன் பார்த்துட்டு இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அவங்க சீட்டு தான் அங்கே இருக்குது, ஆள் அங்கே இல்லை. ஓகே, அப்படிதான். ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அப்போது 5க்குடைய சுக்கிரன் ரொம்ப நாளாக உச்சம் பெறுகிறார், அதே பெரிய விஷயம். செகண்ட் திங், 12க்குடைய குரு 6ஆம் வீட்டில் மறைகிறார். இது விபரீத ராஜயோகம்னு பேர். நிறைய தங்கமாக சேர்த்துவாங்க. 2ல் ராகு வந்தால் அது தோஷமே கிடையாது. 2ல் கேது 8ல் ராகு இருந்தால் தான் அது சர்ப்பதோஷம். 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் அவர்களுக்கு பெரும்பணம் வந்து சேரும். எதிர்பாராத லாட்ரி அடிக்கிறது, எதிர்பாராமல், ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னைக்கோ திருவள்ளூர் பக்கம் வாங்கி போட்ட லேண்டு பக்கத்தில் பிரிட்ஜு கட்டுறாங்களாம், 20 மடங்கு லாபத்தில் போகுது, இப்போ விற்றா இவ்வளோ காசு கிடைக்கும், 2 லட்சத்துக்கு வாங்கினேன் 2 கோடிக்கு போய் விற்குது. அந்த மாதிரி லைஃப் 2 கோடியா, இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான் லைஃப் செட்டில்டுங்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஒரு வருஷம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்கன்னா, இதெல்லாம் எங்கே நடக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, நிறைய பேய் படம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டோம், நிறையா இந்த த்ரில்லர் மூவிலாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டோம், நைட் ஆனால் இந்த வீணா போன ஸ்டேட்டஸாக பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டோம். நம்மளால சந்தோஷம்னு வந்தால் கூட சந்தோஷத்தை ஏற்றுக்க முடியல, அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி சோகமாயிடுறோம். மொத்தத்தில் நான் சோகமாக இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு நீங்களே சோகமாயிட்டு அதை ஒரு என்ஜாய், நான் சோகமாக இருக்கேன். நீங்களே சொல்லிட்டீங்க, தொடர்ந்து ஒரே விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால மைண்டு டியூன் ஆயிடுச்சு, அதுக்கு செட் ஆகிடுறதுனால வெளில வர முடியல. அவங்க மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி முடியறதுக்கு இப்போதான் அவங்களுக்கும் கடகத்துக்கு எப்படி விடுதலையோ இப்போதான் மகரத்துக்கு விடுதலை. எப்பா நீ போப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் கூட, எனக்கு கூட நல்லது நடக்குமா, ஆச்சரியமாக இருக்குது, என் வாழ்க்கையில் கூட நல்லதெல்லாம் நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களே சொல்லிப்பாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி.
ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிட்டாங்க அவங்க, எனக்கு நல்லதே நடக்காது. ரொம்ப அருமை உண்மையாகவே. அடுத்ததாக வந்து கும்பம். கும்பராசி. கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறது, ராசியிலே ராகு, நிறைய நல்லது நடக்க போகுது. 2ஆம் வீட்டிலே சனி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 2ல் இருக்கார். குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவினுடைய நேரடி பார்வை, குரு நேரடியாக குரு கூடயே இருக்காரு. குரு கூட இருக்கிற யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. என்றைக்குமே மேஷமோ கும்பமோ விருச்சிகமோ எல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கூட குரு இருக்கார். ஓகே. எது இல்லைன்னாலும் அவருடைய அருளாசி அவங்களை காப்பாற்றும். அந்த மாதிரி அந்த குரு 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப் போகிறார். 2 குடைய குரு 5ஆம் வீடு யோகஸ்தானம் புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இன்னோவேஷன்ஸ், புதிய புதிய ஐடியாலஜிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க. எல்லாமே சூப்பர். அதாவது மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட, ஆனால் பொய் மட்டும் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான். மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் பொய் மட்டும் சொல்லுவாருங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ராசியில் ராகு, ராகு 7ல் இருந்தாலே கூட்டிகிட்டு போய் பாரில் உட்கார வச்சுருவார். ராகு உடம்புலே உட்காந்துருக்கார். இவங்க ஒழுங்காக பத்திரமா வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போய் திரும்ப வீட்டுக்கு போனால் அது பெரிய சாதனை. அவங்க இந்த 1.5 வருஷமும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா, வீட்டுக்கே போக மாட்டாங்க. நான் கும்பத்தில் ராகு இருக்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒன்று ஒரு ட்ரிப் போட்டு போயிடுவாங்க, ஆக மொத்தம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆக மொத்தம் ஒய்ஃப் கூட குழந்தை கூட இருக்க மாட்டாங்க. வெளியே எங்கன்னா யார் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. யார் கூட அன்றைக்கி நைட்டு அவங்க இருக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க அன்றைக்கி நைட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஏதாவது ஷூட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க, சினிமாவில் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு நீ வீட்டுக்கு போகலாம்லடா, வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன், நான் வந்து ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் அப்படிம்பாங்க. இது கும்பராசியில் இருக்கிறவங்களை விட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் இது பயங்கரமான ஒரு அவங்க தான் பயப்படுவாங்க. இவங்களை பிடிச்சி ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? கோவில் பரிகாரம்? திருநள்ளாறு போகணும், திருநாகேஸ்வரம் போகணும். திருநள்ளாறு போய் சனிக்கு 2ஆம் இடத்து சனி, ஏன்னா 7.5 சனி 2nd ரவுண்டு அதுக்கு பண்ணிக்கணும், 3rd ரவுண்டு அதுக்கு பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் ராகு உடம்புல இருக்கிறதுனால டைவர்ஸ் 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 இந்த வார்த்தையை தவிர அங்கே காதில் வேறு எதுவுமே கேட்காது. இந்த 1.5 வருடமும் இது மட்டும்தான் நடக்கும். டெய்லி அவங்க ஒய்ஃப் கூட ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நீங்கள் இப்பயே வெள்ளை கொடி எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கணும். 1.5 வருஷமும் வெள்ளை கொடிக்கு தான் உங்களுக்கு வேலை. ஏதாவது திட்டத்துக்கு முன்னாடியே அசைச்சிடணும். வீட்டுக்கே போகலன்னா கூட சண்டை வருமா? வீட்டில் மனைவி வீட்டில் இருந்தால் வீட்டில் தான் சண்டை வரும். யாருக்கெல்லாம் மனைவி கூட வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மனைவியால் டைவர்ஸ்னு வரும். நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டாக. சரி, அப்போ அவங்களுக்கு மனைவியால் சண்டை வரும், டைவர்ஸ் வரும். ஸோ டைவர்ஸ், ஆனால் டைவர்ஸ் ஆகாது. இதில் என்னென்னா ராகுதரம் நற்பலன் 2ல் சனி இருக்கார், அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஆனால் டெய்லி ஒரு ஒரு தண்டவாளத்தில் படுத்து தூங்குற மாதிரியே தான் தூங்கணும். அவங்க எப்போ ட்ரெயின் வரும்னு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பயத்தோடு 1/2 மணி நேரம் தூங்குவாங்க. சத்தம் வந்து இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது, பக்கத்து ட்ராக்ல போகும். அந்த தண்டவாளத்தில் தலை வச்சு தான் அவங்களை தூங்க வைப்பாங்க. கண்டிப்பாக இதை கேட்டுட்டு அவங்க கொஞ்சம் பீதியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக மீனம். இப்போ ஜென்மத்தில் வர சனி அவங்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சம் பெற்ற சுக்கிரன், 3-8 சுக்கிரன் உடம்புல. இது ரொம்ப மோசமான அமைப்பு. எப்படின்னா 3-8 சுக்கிரன் உடம்புல இருக்கும்போது 8 குட்டிச்சோராக்குவான்னு பேர். சுக்கிரன் உச்சம்னா என்ன ஆகும்னா உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா மீனராசிக்கு சுக்கிரன் உச்சம் ஆகக்கூடாது. ஒன்று, அவங்க உடம்புலையே இருக்கக்கூடாது. இந்த ஆள் இப்போ தான் 5 மாதம் உட்கார போகிறார். அப்போ மீனராசிக்காரங்களாம் டெய்லி எக்ஸசைஸ், உடம்பை பார்த்துக்கணும், ரொம்ப பத்திரமா உடம்பை பார்த்துக்கணும். உடம்பு 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 இதை மட்டும் தான் பார்த்துக்கணும். உடம்புலையே பாதகாதிபதி புதனும் லாங் ஸ்டே உடம்புலேயே தான் இருக்க போகிறார். 6 சூரியன் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். பணவரவும் கஷ்டம். ஏன்னா 2 தனாதிபதி வீட்டில் சூரியன். அப்போது இது வருடத்தின் கொஞ்சம் தள்ளி ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் குரு 4ல் இருக்கிறதுனால 10 குடையவன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திர பலம் பெறும். தொழிலில் இவங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. இவங்க தான் ஃபஸ்ட், நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், அந்த மாதிரி தர்பார் பண்ணுவாங்க. 10ல் இருக்கிறவன் 4ஆம் வீட்டில். சனி 10 பார்க்குறார், 3, 7, 10 பார்க்குறார். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு மிதுனம், தனுசு, அதை தாண்டி இப்போ மீனம். சனிக்கு வந்து 10ஓட தொடர்புடையிறார். 10 தொடர்புட வெகு பிரபலமாவாங்க, உலக புகழ் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ஆபத்துனா
12ஆம் வீட்டில் இருக்க ராகு ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டார், ஒரே ஒரு நாள் கூட. ஏன்னா 12 ராகுன்னா டிப்ரெஷன். இவங்களும் அதே மாதிரி தான் பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க, பரபரப்பாக வச்சுருப்பாங்க. மீனராசிக்காரங்களோட ஸ்பெஷல் என்னென்னா இவங்க பரபரப்பாயிட்டா ஊரே பரபரப்பு ஆக வைப்பாங்க, இது அவங்க குணம். அப்போ 12ஆம் வீட்டில் அந்த மீன் பார்த்தீங்களா, அது டென்ஷனாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லா மீனையும் கலைச்சி விட்ரும், யாருமே தூங்கக்கூடாது. அங்கே 2-3 மீன் தூங்கிட்டு இருக்கும், அதையும் எழுப்பி விட்டு யாரும் தூங்காத அந்த மாதிரி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிஸியாக வச்சுருப்பார். மற்றபடி சூப்பரான வருடம்னா இந்த வருடம் தான் அவங்க தொழிலையும் இதுலேயும் முன்னுக்கு வராங்க. சுக்கிரன் உச்சமாகிறதுனால இவர்களுக்கும் அதே கண்டிஷன் தான். பெண்கள் கிட்ட பேசவும் கூடாது, பெண்களை நினைக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. கடும் பிரம்மச்சரியாக இருந்தால் பழச்சிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குமா, கோவில் போகணும் அப்படின்னுட்டு? 1 பண்ணுறதா 2 பண்ணுறதா? 12ல் இருக்கிற ராகுவுக்கு பண்ணணும், சுக்கிரனுக்கு பண்ணணும், ஜென்ம சனிக்கு பண்ணணும், எல்லாத்துக்குமே சேர்த்து நவகிரகத்தை டெய்லி சுற்ற வேண்டியதான். ஏன்னா எல்லாருமே ஒரு உடம்புல உட்காந்தா என்ன ஆகும்? மீனராசிக்காரங்க உடம்பை பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவும் வேண்டாம். மீதெல்லாம் தே கேன் மேனேஜ். இப்போவும் சொல்கிறேன், குருவுடைய வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் இவங்களோட ஜென்ம ராசி, அதனால் இது இவங்களை ஒன்றுமே பண்ணாது. ஓகே. ஆனால் இது பண்ணுற மாதிரியே ஒரு ஃபியரில் வச்சுருக்கோம், அவ்வளோ ஒரு பிரம்ம மாதிரியே இருக்கு. அதுதான் இந்த வருஷத்தோட பெரிய கிஃப்ட்டே. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மீனராசிக்கு ஜென்மசனி வந்துடுச்சு, ஜென்மசனி வந்தால் அது ஆகிடும் இதாகிடும் குடும்பமே போயிடும், அதெல்லாம் ஒன்றும். குருவுடைய வீடு, இந்த பாயிண்ட்டை மறந்துடுறாங்க. குருவுடைய வீட்டில் செவ்வாய்க்கே தோஷம் கிடையாது, ஆனாலுப்பட்ட செவ்வாய்க்கே தோஷம் கிடையாது. ஓகே. ஸோ நிறைய நெகட்டிவிட்டியாக இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே 2025-26 தமிழ் புத்தாண்டு பலன்களை எங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பராக ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.